ஹே ஹாய் எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்டோரிஸ் வித் சிவா அண்ட் நான் உங்கள் கோச் சிவா. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்துட்டு ரொம்ப இன்டெப்த்தாக நிறைய பேர் வந்துட்டு கேன்வாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஃபைவர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கேன்வா அண்ட் ஃபைவர், ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்துட்டு என்னால் லைக் நீங்கள் எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணலாம், ஸோ அதை பற்றியும் நான் வந்துட்டு உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் கொடுக்குற லைக் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரியே நம்ம வந்துட்டு கேன்வா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேன்வா பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம், இது வந்துட்டு நிறைய பேர் பே பண்ணுறாங்களா, இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் நார்மலாக கேன்வா அப்படின்னு தான் போட்டிருக்கேன். ஸோ சர்ச் டேர்மில் இப்போ கேன்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு கேன்வா எக்ஸ்போர்ட் கேன்வா டிசைனர், பின்ட்ரெஸ்ட் கேன்வா டிசைனர், இவங்களாம் வந்து $7, $10, $15 பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம சும்மா ரேஞ்ச் மாற்றி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு $40, $50 கூட நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு கேன்வானா என்ன அப்படின்னு என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நான் இப்போ வந்துட்டு கேன்வாக்குள்ள உங்களுக்காக சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக போகிறேன். ஸோ கேன்வானா என்னன்னா, லைக் கேன்வா வந்துட்டு ரொம்ப ஈஸியான டூல், லைக் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டு ஃபோட்டோஷாப்னே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறமா எதாக இருந்தாலும் லைக் யூடியூப் வீடியோக்கு, அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷனுக்கு, லைக் வீடியோஸ் நார்மலாக மேக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கேன்வா இப்போ வந்துருச்சு. ஸோ சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் வீடியோவில் நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்வாக்குள்ளே போனதுக்கப்புறம் 1 month ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 month ஃப்ரீ ட்ரையலுக்குள்ளே உள்ள இப்போ போனீங்கன்னா இதில் வந்துட்டு நிறையா வந்துட்டு லைக் என்னென்ன மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க்ஸ் பண்ணலான்னு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வந்துட்டு லைக் ஆஃபர் பண்ணலாம், உங்களுக்கு கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆஃபர் பண்ணலாம் உங்களோட சர்வீசஸை. ஸோ சும்மா நான் இப்போ ஃபைவர்க்குள்ளே போகிறேன். நான் இப்போ வந்து கேன்வான்னு சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஐ வில் டிசைன் டெம்ப்ளேட்ஸ் ஃபார் சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் போஸ்ட் கேன்வா அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வேணா லைக் நம்ம ஐஎன்ஆரில் மாற்றிடுறேன். ஸோ தட் லைக் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஓகே. ஸோ இப்போ நம்ம ஐஎன்ஆரில் மாற்றினதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நிறைய டிசைனர்ஸ் வந்துட்டு லைக் 175 people கிட்டே இவங்க வாங்கியிருக்காங்க இந்த இதில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லைக் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கேன்வா டிசைனிங் வந்து பண்ணி தராங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரேட்ஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு ஹை லெவல் செல்லருக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு மேபி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் சிம்பிள் 2D பேஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு 1141 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் 15 to 20 பேஜஸ்னா லைக் 11,000. அதுக்கப்புறமா வந்து ப்ரீமியமில் வந்துட்டு 15,000 வரைக்கும் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு லைக் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நான் அதே மாதிரி இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்டேன் கரெக்டாக. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிசைனிங் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்காவது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கார்டு வேணும்னா அவங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் கார்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம இப்போ ஃபைவரில் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் மட்டும் பார்த்துக்கோங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட். ஸோ இது வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு கேன்வாவில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே உள்ளே போனீங்கன்னா இப்போ வந்துட்டு கேன்வா, இப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராம் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் கேன்வாவில் நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறையா டெம்ப்ளேட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. இதுக்கு அவ்வளோவா வந்துட்டு உங்களுக்கு நிறைய கிராஃபிக் டிசைனிங் ஸ்கில்ஸ்லாம் தேவையில்லை. உங்களுக்கு மெயினாக என்ன தேவைன்னா நீங்கள் வந்துட்டு நல்லா யோசிக்கணும். லைக் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது தான் மெயின் இங்கே. ஸோ இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் லைக் இந்த கேன்வா வந்துட்டு ஃபஸ்ட் மந்த்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இது வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குமா இல்லையான்னு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப பெரிய பெனிஃபிட் இருக்குது. அதில் என்னன்னா, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் லைக் 1 year ஃப்ரீயான கேன்வாவு தான். ஏன்னா வந்துட்டு நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருந்தனால எனக்கு அந்த மாஸ்டர்ஸ் ஐடி வச்சு நான் வாங்கினது. ஸோ நான் எப்படி வாங்குறதுனா லைக் ஸ்டூடெண்ட் கிட்டப் அப்படின்னு சொல்லி போடுங்க. உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக் வரும். ஸோ நீங்கள் இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கேன்வா 1 year ஃப்ரீ வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணால் லைக் கெட் யுவர் பேக்குன்னு உள்ளே போங்க. ஸோ கெட் யுவர் பேக் உள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு எங்கே அப்ளை பண்ணோம், லைக் ஆல்ரெடி நான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் மேபி லைக் நீங்கள் கெட் யுவர் பேக் அப்படின்னு உள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு ஃபில் இன் பண்ண சொல்லும். லைக் நீங்கள் என்ன உங்களோட காலேஜ் மெயில் ஐடி தான் மெயின். ஸோ உங்களோட காலேஜ் மெயில் ஐடி கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டப் ஸ்டூடெண்ட் டெவலப்பர் பேக் வந்து 2 to 3 days உங்களுக்கு அப்ரூவ் ஆயிரும்.
நீங்கள் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்கும் கரெக்டாக. உங்களுக்கு வந்து இப்போ வந்துட்டு கேன்வா ப்ரோ வந்து உங்ககிட்ட இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ உங்கள் கேன்வா ப்ரோ உங்ககிட்ட இருக்கிறனால நீங்கள் வந்துட்டு எது வேணால் டிசைன் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரியே இப்போ வந்துட்டு லைக் ஒரு இன்வாய்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் ஒரு இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு இன்வாய்ஸ் நான் இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இப்போ இது மாதிரி இன்வாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அதில் வந்துட்டு இந்த இதை மாற்றணும்னா நீங்கள் இந்த இதை இப்போ மாற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து மாற்றலாம். ஸோ இப்போ மெயினாக வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னா இது மாதிரி லைக் இருக்கிற டெம்ப்ளேட்ஸ்னா ஓகே. இப்போ வந்து கிளைண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கேட்பாங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல தேங்க்யூ வேணும், எனக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு லைக் ஹலோன்னு வேணும், ஆனால் வந்துட்டு இந்த ஹலோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு கீழே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா லைக் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் இப்போ இதில் லைக் நார்மலாக ஒரு கேம் விளாடுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் சும்மா வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு லைக் எது சென்டர் எது வந்துட்டு கார்னர் அப்படின்னு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அவ்வளோவா நீங்கள் லைக் ரொம்ப யோசிக்கவும் தேவையில்லை. ஸோ இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த கேன்வா டிசைன் இந்த டிசைன் தான் வந்துட்டு என்னோட இன்வாய்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இது இப்போ நீங்கள் இப்போது ஒரு நெட்டில் போய்ட்டு நீங்கள் இப்போ லோகோ டிசைன் வேணும்னா கூட இப்போ யாருக்காவது வந்துட்டு லோகோ ஏதாவது டிசைன் பண்ணி தரணும்னா லோகோவும் நிறையாவே இருக்குது. நீங்கள் எதுக்குமே வந்துட்டு நீங்கள் வெளியில் போய் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான டூல். ஸோ அதனால தான் வந்துட்டு நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஒரு ஃபவுண்டர்லேருந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வரைக்கும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கேன்வா யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட்டான எடிட்டிங்லாம் பண்ண முடியாது. ஆனால் வந்துட்டு லைக் நிறையா லைக் வேணுங்கிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய யூடியூப் தம்ப்நெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் ஏதாவது வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எலிமெண்ட்ஸில் போய்ட்டு இதில் போய்ட்டு நீங்கள் இப்போது வந்துட்டு லைக் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு யூடியூப் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு யூடியூப் சர்ச் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி நிறையா வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இன்னொன்று என்ன கூட கிரியேட் பண்ணலாம், லைக் நீங்கள் இது ஒரு ஜிஃபாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது லைக் பட்டன் வந்துருச்சா. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக இப்போ வந்துட்டு இப்போ டவுன்லோடுன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு லைக் ஆல் பேஜஸ் அது ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஆல் பேஜஸ்லேருந்து நான் வந்துட்டு 3rd பேஜ் மட்டும் தான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் 3rd பேஜ் மட்டும் வச்சுட்டு இதில் வந்துட்டு லைக் நார்மலாக இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ வந்துட்டு இதில் வீடியோவாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிஎன்ஜி ஜேபெக்காக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஜிஃபாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் உங்களால் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் இதை எதில் போய் படிக்கிறது, நான் இப்போ வந்துட்டு எனக்கு இப்போ நான் இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நார்மலான கிராஃபிக் டிசைனிங் தான். ஸோ இப்போ நீங்கள் வேணும்னா இப்போ கேன்வா டியூட்டோரியல்னு சொல்லி நான் இது நெட்டில் போடுங்க, யூடியூப்பில் போடுங்க. நிறைய பேர் வந்துட்டு லைக் 1 hour 2 hours நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு உங்களோட ஒன் மந்த் ஃப்ரீ ட்ரையலில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கற்றுக்க ஆரம்பிங்க. நீங்கள் என்ன கேட்கலாம் லைக் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரீயாக சொல்லி தராங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு லைக் இந்த ஐடியா நான் ஃபாலோ பண்ணுவேன் நிறைய வாட்டி. ஸோ அதனால் இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா லைக் இவங்க வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு இவங்களோட டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் நார்மலாக இப்போ நீங்கள் கேன்வான்னு சர்ச் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதை போய் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு நிறைய சொல்லி தருவாங்க லைக் கேரோசல்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி நீங்கள் கண்டினியூஸான ஃபோட்டோஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறது எல்லா டிசைனுமே வந்துட்டு கேன்வா தான். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு லைக் ரொம்ப பாலிஷ்டாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற கலர்ஸ்லாம் அப்படி. ஸோ நீங்கள் இந்த கலர்ஸ் எந்த மாதிரி ஃபாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்துட்டு நிறைய தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி இருக்கு. ஆனால் இவங்க எல்லாமே வந்துட்டு கேன்வாவில் தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்துட்டு மெயினான மெத்தட்ஸ். லைக் கேன்வாவில் வந்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் வந்து இதை வச்சு நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு லைக் லாகின் பண்ணிவிட்டு ஃபைவர்லேருந்து நீங்கள் சம்பாதிங்க. நீங்கள் உங்களுக்கு நான் இப்போ வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்வொர்க்காக நான் வந்துட்டு ஒரு டுட்டோரியல் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ நான் அப்வொர்க்கான டுட்டோரியல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது இனிமேட்டு நான் ஃபைவர்க்காக டுட்டோரியல் போடணும். அதுவும் வந்துட்டு நார்மலான லைக் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் தான். ஸோ அது உங்களுக்கு போட்டோம்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நிச்சயமாக அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட 10th வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு லைக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி லாக்டவுனில் இருக்கனால எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது ஸ்கில் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் மானிட்டைஸ் பண்ண பாருங்கள். லைக் இது அண்ட் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இதை இப்போ உங்களால் ஃபைவர்லேயோ அப்வொர்க்லேயோ உங்களால் கிளைண்ட்ஸ் பிடிக்க முடியலன்னா நீங்கள் வந்துட்டு நான் முன்னாடி வீடியோஸ்லேயே நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபேஸ்புக்கில் வந்துட்டு குரூப்ஸ் நிறையா இருக்குது. லைக் கண்டென்ட் ரைட்டர்ஸ் ரிக்வயர்ட், அதுக்கப்புறமா வந்துட்டு டிசைனர்ஸ் ரிக்வயர்ட், அந்த மாதிரி. அதே மாதிரி யூடியூப்பில் வந்துட்டு யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட சேனலில் போனீங்கன்னா அவங்களோட சேனல் எண்டில் வந்துட்டு அவங்களோட மெயில் அட்ரஸ் இருக்கும். ஸோ அவங்களோட மெயில் அட்ரஸ் எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள், சேயிங் தட் நான் வந்துட்டு உங்களுக்காக யூடியூப்பில் வந்துட்டு உங்களோட யூடியூப் தம்ப்நெயில் நான் உங்களுக்காக ரெடி பண்ணி தரேன், இல்லை உங்களோட யூடியூப் வீடியோ ரெடி பண்ணி தரேன், இல்லைன்னா உங்களோட யூடியூப் பேக்ரவுண்ட் ரெடி பண்ணி தரேன், எனக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அவங்களுக்கு அனுப்பலாம்.
ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு கேன்வாவில் நீங்கள் இந்த லைக் முன்னாடி கற்றுக்குறீங்க கரெக்டாக. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் யாருக்காவது ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி அவங்களோட இதை வந்துட்டு போர்ட்ஃபோலியோ மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஃப்ரீயாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு கமெண்ட்ஸ் மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ அந்த கமெண்ட் வந்துட்டு உங்களோட அடுத்த கிளைண்ட் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் அது கிடைக்கிறதுக்கு. ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் பர்சனலைஸ்டாக இமெயில்ஸ் எழுதி அவங்களுக்கு வந்துட்டு உங்களோட டிசைன்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரெடிட் குரூப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு நிறையா ஏஜென்சிஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனர்ஸ் தேடிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏஜென்சிஸும் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். லைக் ஏஜென்சிஸ், கிராஃபிக் டிசைன் ஏஜென்சிஸ் இன் யோர் ஏரியா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, லைக் இன் சென்னை, இன் பெங்களூர் அந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கூட உள்ளே போகலாம். ஃப்ரீலான்ஸ் பேசிஸில் லைக் பர் டிசைன் பேசிஸில், பர் ஹவர் பேசிஸில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் இன்னும் இன்டெப்த்தாக கேன்வாக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இவ்வளோ நான் சொன்னேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் இருந்தாலும் என்ன டாபிக் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப நன்றி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. பெஸ்ட் ஆஃப் லக், சியர்ஸ். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே.